மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஐஎஸ்சிங்கிற ப்ராஜெக்ட் கீழே வரும். இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற பப்ளிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை பற்றி ப்ரொமோட் பண்ணணும், எல்லாருக்கும் ப்ரொமோட் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த நம்ம மாதிரி இன்ஜினியர்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பற்றினா ஒரு பேசிக்ஸ் மட்டும் தெரியணும், சைபர் ஹைஜீன் பற்றி தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டே தான் ஐஎஸ்சிஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஐஎஸ்சிஏ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3ல இருக்குது. 2005லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபேஸ் 3ன்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட டிஜிட்டலாக நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை எஸ்டி கார்டு அந்த மாதிரியான டிஜிட்டல் டிரைவ்ஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். யாரும் பென்னு பேப்பர்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதில்ல. அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சிஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஃபேஸ் 3க்கான அர்த்தம். ஸோ இதுதான் உங்களோட ஐஎஸ்சிஏவோட ஸ்டே சேஃப் ஆன்லைன் சைட்டு. இது வந்து நீங்கள் உங்கள் ப்ரௌசர்லேயோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸ்டே சேஃப் ஆன்லைன் போட்டிங்கனாலே வரும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவேர்னஸ் டாபிக்ஸ்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவேர்னஸ் டாபிக்ஸ்க்கு கீழே நிறைய டாபிக்ஸ் வரும். இதெல்லாம் கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நாங்கள் இங்கே எடுக்கிற சில டாபிக்ஸ் கூட இது கீழே நீங்கள் வந்து டீப்பாக படிக்கிறதுனா படிச்சிடலாம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் யூஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன் கரண்ட்டாக போயிட்டு இருக்குது. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா Jan 15. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் இல்லை ரீல்ஸு, டிராயிங்ஸ், இல்லை உங்களோட ஸ்டோரி ரைட்டிங், இல்லை டெக்னிக்கல் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ட்ராமா, ஸ்லோகன் ரைட்டிங், இதை மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகக்னிஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே ப்ரைஸும் உண்டு. இது வந்து நேஷ்னல் லெவலில் நடக்கிற காம்படிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸு, ஷார்ட் வீடியோஸ் இதில் எல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இதில் ப்ரைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சைபர் அம்பாசிடர்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்களோ அங்கேயெல்லாம் உங்களோட வீடியோ வந்து போட்டு காட்டுவாங்க. ஸோ சைபர் அவேர்னஸ் கொடுக்கும்போது அவங்க ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, அப்போ வந்து உங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. ஸோ இந்த சைட் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து நான் மறுபடியுமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன், அதுலேயும் பாருங்கள். அண்டு நம்மளுக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா குவிஸ் வைப்போம். குவிஸ்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் டிசைன் குவிஸ், அது வந்து இங்கே இந்த ஐஎஸ்சிஏ போர்ட்டலில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஐஎஸ்சிஏ. நீங்கள் வந்து இதில் வந்து நிறையா மீட்டிங்ஸ் கூட வைப்பாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வைக்கிற மாதிரியே நிறைய ப்ரோக்ராம்ஸும் வைப்பாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மோஸ்ட் எல்லாருமே ஃபோனில் கனெக்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபோனில் கனெக்ட் ஆக சொன்னேன். லேப்டாப் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஃபோனில் கனெக்ட் ஆகிக்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கிளாஸ் இப்போதைக்கு கவனிங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங்லாம் நாங்கள் தந்துடுவோம். அந்த ரெக்கார்டை வச்சு நீங்கள் திரும்பவுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க வீட்டில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருப்போம், இந்த கிட்டப் லிங்க். இந்த லிங்க் எல்லாருக்குமே வந்துச்சா? எனக்கு சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். சேட்டில் வந்து என்ன டவுட் இருந்தாலுமே கேளுங்க, நான் சேட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த லிங்க் வந்துச்சா? இந்த ஒர்க் ஷாப் லிங்க் வந்து உங்களுக்கு வந்துச்சா? இந்த கிட்டப் லிங்க் வந்து வந்துச்சா? வந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. எல்லாம் இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த செஷன்லையுமே நடக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எதுலெல்லாம் அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டப் அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை கூகுள் டிரைவில் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் லினக்ஸ், லினக்ஸோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது போக அந்த ஃபைல் சிஸ்டம்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணது, பேசிக் கமாண்ட்ஸ் சிலது, இதெல்லாமே நம்ம இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு செஷன் டே டூ இங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் என்னென்ன பண்ணணும்னு.
இது நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலி லினக்ஸ் வந்து நம்ம ஏற்ற போகிறோம். லினக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டோஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக லினக்ஸ் வந்து எதுலேருந்து வந்துச்சு தெரியுமா? யூனிக்ஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த லினக்ஸ் வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா, லினக்ஸ் டார்வாலிஸ்ங்கிறவர் தான் டெவலப் பண்ணாரு. அவர் டெவலப் பண்ணும்போது இது வந்து ஒரு ஃப்ரீ டைமில் போர் அடிக்கிற நேரத்தில் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறனால அவர் வந்து இதை வந்து ஓப்பன் சோர்ஸில் விட்டார். யூனிக்ஸ் கீழே கிரியேட் பண்ண ஜிஎன்யூங்கிற லைசன்ஸ், ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ், ஜென்ரல் நான் கம்யூ ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லைசன்ஸ்க்கு கீழே இந்த லினக்ஸுங்கிற கெர்னலை வந்து விட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் அந்த லினக்ஸ் கெர்னலை யூஸ் பண்ணி நிறைய டிஸ்டோஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய லினக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உபுண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் இங்கே காலி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போக நிறையா ஜென்டோ, இந்த மாதிரி நிறையா லினக்ஸ் டிஸ்டோஸ் இருக்குது. ஒவ்வொரு லினக்ஸ் டிஸ்டோஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலுமே மோஸ்ட் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் காலி லினக்ஸ்னால் உங்களுக்கு நீ ஃப்யூச்சரில் வர எல்லா செஷன்ஸ்க்குமே காலி லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலி லினக்ஸே இன்ஸ்டால் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ச்சுவல் மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஓஎஸ் பூட் பண்ண போதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வெர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணாலே போதும். இந்த செஷனுக்கு உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷின் இருந்தாலே போதும். இல்லை எனக்கு வந்து இது நான் உண்மையிலேயே இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், டூயல் பூட்டாகவே நான் போட்டுக்கிறேன், இல்லை நான் ப்ரைமரி ஓஎஸாகவே எனக்கு இன்னொரு லேப்டாப் இருக்குது அதில் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெர்ச்சுவல் மிஷின் எப்படி செட் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து விண்டோஸ் லேப்டாப்பில் இருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ விர்ச்சுவல் மிஷின் ஸ்மூத்தாக ரன் பண்ணதுக்கு இப்போ விர்ச்சுவல் மிஷின் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சிஸ்டம்லேயும் ரன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து மெயின் ஓஎஸ் இவ்வளோ இவ்வளோ ஜிபி ரேமு, இவ்வளோ ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. எதுக்காகனா உங்களுக்கு வந்து ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 ஜிபி ரேம் 8 ஜிபி ரேம் இருந்து ஒரு 40 to 60 ஜிபி ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அது பெட்டர். எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணதுக்கு. அண்ட் இது போக நீங்கள் சிபியூவும் பார்த்துக்கோங்க. 64 பிட் சிபியூவாக இருந்ததுன்னா பெட்டர். இப்போ 32 பிட்ஸ் எல்லாம் நிறையா வரமாட்டேது. இருந்தாலும் 64 பிட் சிபியூஸு மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெர்ச்சுவல் மிஷின் சாஃப்ட்வேர் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் மிஷின் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட்வேர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், மேக் இந்த மாதிரி 3லேயும் உங்களுக்கு வந்து ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஏற்றிக்கலாம். இதே நீங்கள் மேக் வச்சுருக்கீங்க, ஆப்பிள் சிலிக்கான் மேக் அப்படி வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து யூடிஎம் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மேக்குமே வச்சுருக்கேன், உங்களுக்கு மேக்லேயுமே காட்டுறேன், அதே போக விண்டோஸ்லேயும் காட்டுறேன். ஸோ மெயினாக நிறைய பேர் விண்டோஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ முதல்ல விண்டோஸ் காட்டிடுறேன். ஸோ விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஒராக்கிள் கம்பெனிலேருந்து விட்ட ஒரு ஓப்பன் சோர்ஸ் விர்ச்சுவல் மிஷின் சாஃப்ட்வேர். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ இப்போ வந்து முதல்ல ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ்க்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ்க்கு வந்து விண்டோஸ் ஹாஸ்ட் கொடுப்பாங்க. மேக் ஓஎஸ்னா இன்டெல் இருக்கும், ஆப்பிள் சிலிக்கான் இருக்கும். உங்களுக்கு வந்து M1, M2, M3 சிப்புனா ஆப்பிள் கொடுத்துக்கோங்க. இல்லை இன்டெல் அப்படின்னா இன்டெல் ஹாஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் யூடிஎம் ஏற்றிக்கலாம். ஆப்பிள் சிலிக்கானாக இருந்ததுன்னா யூடிஎம் ஏற்றிக்கோங்க. இல்லை இன்டெல் தான் அப்படின்னா நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸுமே ஏற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இங்கே விண்டோஸ் ஃபாஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் விண்டோஸ் மிஷினுக்கு நீங்கள் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் இங்கே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா 2வதும் டவுன்லோட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து காலி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே விர்ச்சுவல் பாக்ஸுங்கிற இதில் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் இதுவுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ இந்த 2 சாஃப்ட்வேரும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. இத வந்து நம்ம வந்து இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்குறோம். ஸோ முதல்ல வந்து டவுன்லோட் பண்ண இந்த விர்ச்சுவல் பாக்ஸ்ங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து லைசென்ஸ் கேட்கும். இது வந்து ஜெனரல் பப்ளிக் லைசென்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஜிஎன்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ்ங்கிற கேட்டகரிக்கு இதுதான் மெயினான லைசென்ஸ். இந்த லைசென்ஸ்க்கு கீழ தான் எல்லாமே வரும். ஸோ நீங்க வந்து இத அக்செப்ட் குடுத்து நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்க ஸ்டெப்ஸ்க்கு இடையில ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க மீட்டிங் சேட்ல வந்து நீங்க போடலாம். நான் வந்து இங்க சைடு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க மீட்டிங் சேட்ல தாராளமா போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் திங் நம்ம காலி லினக்ஸும் டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸோட உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்க்ரீன். உங்களுக்கு இந்த மாரி தான் ஸ்டார்ட்டிங் ஸ்க்ரீன் இருக்கும். நீங்க வந்து இப்போ புரோகிராமிங் லேப் 8 வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்க எப்பயாச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேல வந்து அ ஓப்பன் குடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ண ஃபைல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இங்க மேல எக்ஸ்ட்ராக்ட் ஆல் குடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஆர்விஆர் குடுத்து எக்ஸ்ட்ராக்ட் குடுத்தாலும் ஓகே. ஆர்விஆர்ல ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டூ குடுத்தாலும் ஓகே தான். ஸோ நான் இங்க வந்து டெஸ்க்டாப்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்க வந்து நம்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, மேல இருக்கிற பிளஸ் ஐகான் குடுத்து ஓப்பன் குடுக்கணும். ஓப்பன் குடுத்த உடனே, நீங்க உங்களோட டைரக்டரி வந்து நீங்க எங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, அந்த ஃபைல வந்து எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்களோ, அந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலுக்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க வந்து 1 மட்டும் தான் காட்டும். அந்த 1 மட்டும் கிளிக் பண்ணி ஓப்பன் குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விர்ச்சுவல் மெஷினா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து நம்ம டைரக்ட்டா அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்க யாராச்சும் மேக் யூசர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. மேக் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேக்குக்குமே சொல்லி சொல்லி தரேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஓகே. மேக் யூசர்ஸ் இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். மேக் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இன்டெல் சிப்புன்னா பிரச்சனை இல்ல. நீங்க இதே ஏத்திக்கலாம். ஆனா, இப்போ வந்து என்னது வந்து ஆப்பிள் சிலிக்கான் அப்டின்னா, நம்ம வந்து வேற யூடிஎம் தான் ஏத்தணும். ஸோ யூடிஎம்க்கான ஸ்டெப்ஸுமே நம்ம இங்க சொல்லி தந்துர்றோம். ஸோ இப்போ வந்து என்னோட மேக் ஓஎஸ்ல இருக்கேன் நானு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட மேக் ஓஎஸ்ல இருக்கேன். நீங்க வந்து இங்க ப்ரௌசர்ல யூடிஎம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, யூடிஎம்க்கான சாஃப்ட்வேர் லிங்க். ஸோ இங்க வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது போக நம்பளோட காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து மேக்குக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எங்க டவுன்லோட் பண்ணணும்னா, இங்க மேல கேலரி பார்த்தீங்களா? இந்த கேலரி கிளிக் பண்ணி, இதுல வந்து உங்களோட யூ யூடிஎம்க்கு தேவையான ஃபைல்ஸ ஏத்தி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காலி லினக்ஸ் இருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அ யூடிஎம் அப்படின்னு போட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடிஎம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க வந்து இந்த 3 ஐகான் காட்டாது. ஜஸ்ட் பிளாங்க்கா இந்த மாரி காட்டும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ ஜஸ்ட் கிரியேட் நியூ மெஷின் அப்படின்னு குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இங்க ஓப்பன் குடுங்க.
ஓப்பன் குடுத்தீங்கன்னா, உங்க டைரக்டரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க எங்க அந்த யூடிஎம் ஃபைல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் யூடிஎம். ஸோ இத கிளிக் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் இங்க வந்து பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அது ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் காட்டும். நீங்க வந்து அத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இத வந்து நீங்க இப்போ இங்க ரன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலி லினக்ஸ் வந்து பூட் ஆயிரும். பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து இங்க காலி லினக்ஸ் பூட் ஆயிருச்சு. ஆ இந்த மாரி நீங்க யூடிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூடிஎம்னு சர்ச் பண்ணுங்க. சஃபாரிலயோ ஏதோ ப்ரௌசர்ல போய் யூடிஎம்னு சர்ச் பண்ணுங்க. யூடிஎம்ல வந்து ஃபர்ஸ்ட்டு யூடிஎம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல கேலரின்னு இருக்கும். அந்த கேலரிய கிளிக் பண்ணி, அதுல வந்து காலி லினக்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடிஎம் சாஃப்ட்வேர்ஸ் எது வேணுனாலும், எந்த ஓஎஸ் வேணுனாலுமே, அந்த கேலரியில இருக்கிறத நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம விண்டோஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இப்போ விண்டோஸ்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இங்க இருக்கிற இந்த ஐகான வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணா போதும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இங்க பார்த்தீங்கன்னா வரும் பவரிங் அப், பவரிங் விஎம் அப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ உங்களோட வெர்ச்சுவல் மிஷின் வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து அ பவர் ஆன் பண்ணும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நீங்க MacBookல இருந்தாலும் சரி, உங்களுக்கு Windows OS ஆ இருந்தாலும் சரி, நீங்க வந்து காலி லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வெர்ச்சுவல் மிஷின் ஏத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஸ்டெப்ஸு. இது போக நீங்க டியூவல் பூட் பண்ணணும். இல்ல நான் வந்து எனக்கு வேற யூஸ் பண்ணாத லேப் இருக்கு. அதுல வந்து நான் காலி லினக்ஸ் மட்டும் இல்ல ஏதோ ஒரு லினக்ஸ் மட்டும் ஏத்துறேன் அப்டின்னா, நீங்க அதுக்குமே ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து GitHubல குடுத்துருக்கேன். நீங்க அதுக்குமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்ஸ்டால் ஃப்ரம் ISOக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு நான் குடுத்து வச்சிருக்கேன். கிராஃபிக் இன்ஸ்டாலர் எப்படி யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டும் குடுத்துருக்கோம். அண்ட் அது போக யூடிஎம்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இதுல குடுத்துருக்கோம். ஸோ இந்த கைட வந்து நீங்க மறுபடியுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அ எங்ககிட்ட சொன்னாலும் சரி, இல்ல Googleல சர்ச் பண்ணாலும் சரி, ChatGPT கிட்ட கேட்டாலும் சரி, அது வந்து சொல்லும். சரி எனக்கு வந்து வெர்ச்சுவல் மிஷின் தான் ஒரே வழியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டபிள் WSL அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ரன் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து வெர்ச்சுவல் மிஷின்ங்கிறது பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு வெர்ச்சுவல் பாக்ஸ்ல வந்து நம்ம லினக்ஸ் ரன் பண்றோம். நம்ம விண்டோஸ்ல லினக்ஸ் வந்து ரன் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, WSLன்னு சொல்லிட்டு அ புதுசா ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க விண்டோஸ்லயே லினக்ஸ் ஏத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இங்க குடுத்துருக்கோம். சிம்பிளா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணது. ஜஸ்ட் நீங்க கீழ போயி உங்க Microsoft ஸ்டோர் ஓப்பன் பண்ணி, மேல சர்ச் குடுத்து, காலி லினக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா போதும். இங்க வந்து அப்ளிகேஷன் காட்டுது பார்த்தீங்களா? இத வந்து நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க டைரக்ட்டா இந்த விண்டோஸ்லயே லினக்ஸ் ஏத்தி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க விண்டோஸ்லயே லினக்ஸ வந்து அ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். VMware எனக்கு வேண்டாம். விர்ச்சுவல் மிஷின்லாம் ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ஸ்டோர் ஓப்பன் பண்ணி காலி லினக்ஸ்ன்னு சர்ச் பண்ணி, நீங்க இதுவுமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இதுவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டூயல் பூட்டுமே நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து 2 ஜிபி ரேம்
தான் இருக்கு, இல்ல 4 ஜிபி ரேம் தான் இருக்கு. ஆனா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து டூயல் பூட் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு ஒரு டிரைவ் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் அளவுக்கு ஃப்ரீ பண்ணிட்டு, உங்க ஸ்பேஸ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஸ்பேஸ் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் செம்ல பிசி ஹார்ட்வேர் லேப்ல நீங்க பண்ணியிருப்பீங்க. அ பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணது, பார்ட்டிஷன் ஷ்ரிங்க் பண்ணது, அண்ட் பார்ட்டிஷன் டெலீட் பண்ணது, இத மாரிலாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸுமே இங்க இருக்கு. நீங்க இதுவுமே திரும்பவுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இது இது வந்து எல்லா லினக்ஸ்க்குமே காமனா தான் இருக்கும். சில லினக்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கமாண்ட்ஸ் போடுற மாரி இருக்கும். இப்போ வந்து உபுண்டு எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு GUI இருக்கு. காலி லினக்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் GUI இருக்கு. வேற வேற ஜென்டோ இந்த மாரியான லினக்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த ஆர்க் லினக்ஸ் அந்த மாரியான லினக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கமாண்ட்ஸ் போடுற மாரி இருக்கும். நீங்க வந்து அந்த லினக்ஸ் அ இன்ஸ்டால் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த லினக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் டூயல் பூட்டோ இல்ல பிரைமரி ஓஎஸா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மெசேஜ்ல சேட்ல பண்ணுங்க. எந்த டவுட்ஸுமே இல்லைன்னா, நெக்ஸ்ட் போலாம் நம்ம. உங்களுக்கு இது இந்த மீட்டிங்ல பண்ண முடியல அப்படின்னாலும் பரவால்ல. மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட மெசேஜ் பண்ணுங்க. WhatsAppல மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்ல குரூப்லயே போட்டாலும் சரிதான். நாங்க பார்த்துட்டு அது நாங்க வந்து ரிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, லினக்ஸோட ஃபைல் ஓவர்வியூ பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து உங்களோட காலி லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குல்ல. இதோட பாஸ்வேர்டும், யூசர் நேமும் பார்த்தீங்கன்னா 2மே காலி. KALI. நம்ம மேல போடுறது அதே தான் கீழயும் போடணும். போட்டு லாகின் குடுத்தீங்கன்னா, லாகின் ஆயிரும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. எப்படி பெருசு பண்ணுது? அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்க மேல வியூ குடுத்து ஸ்கேல்டு மோடு மாத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே தான் உங்களோட மெயின் ஃபைல்ஸ். ஸோ நீங்க லினக்ஸ்ல வந்து ரன் பண்ற எல்லா கமாண்ட்ஸும் சரி, இல்ல என்னென்னலாம் ரன் பண்றீங்களோ எல்லாமே ஒரு ஃபைலா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட்.
ஸோ உங்களுக்கு வந்து விண்டோ ரீசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ரைட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ரைட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்ததுனால ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஃபைல் ஸ்ட்ரக்சர் லினக்ஸோட ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் டைரக்டரி. ஸோ ஹோம் டைரக்டரி இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஹோம் டைரக்டரி. ஸோ நீங்கள் எல்லா ஸ்டோர் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே எங்கே இருக்கும்னா ஹோம் டைரக்டரி. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டரி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எந்த டைரக்டரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுங்கிற டைரக்டரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாஷ்ன்னு போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ சிடிங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரிங்கிற கமாண்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் டைரக்டரிக்கு வந்து நம்ம இப்போ சேஞ்ச் ஆகிட்டோம். ஸோ ரூட் டைரக்டரியில் தான் உங்கள் எல்லா ஃபைல் சிஸ்டம் எல்லா டைரக்டரிஸுமே ஃபைல்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் உங்களோட ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்னா ஹோம், இங்கே தெரிகிற எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு ரூட்டுக்கு கீழே இருக்கிற ஃபைல்ஸ். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம். இந்த ஹோம் டைரக்டரியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணது இல்லை பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதெல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே ஹோம் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலி லினக்ஸ்ங்கிற ஃபோல்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த காலி லினக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னா ஸோ நம்மளோட டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் இந்த மாதிரியான ஃபைல்ஸ் நம்ம இப்போ விண்டோஸில் எப்படி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபைலில் சேவ் ஆகிருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ங்கிற ரூட் டைரக்டரியில் இருக்கிற ஹோம்ங்கிற டைரக்டரிக்குள்ளே தான் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. இப்போ அடுத்து ஹோம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து சரி ஹோம் ஓகே. அட்மின் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல. அட்மின் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இப்போ எந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டாலுமே ஒரு அட்மின் இருப்பார். ஸோ அந்த அட்மினோட டைரக்டரி ஹோம் டைரக்டரி எங்கே இருக்கும்? நம்ம விண்டோஸில் தான் சொல்லிடலாம் நம்ம யூசருங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்படிம்போம். ஆனால் லினக்ஸில் மட்டும் ரூட் டைரக்டரிக்கு மட்டும் தனியாக ரூட்டுன்னு ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரூட் யூசருக்கு மட்டுமே தனியாக ரூட்டுன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூட் யூசர் தான் உங்களோட லினக்ஸ் சிஸ்டமோட மெயின் அட்மின். ஸோ இந்த ரூட்டு கீழே தான் உங்கள் ரூட்டு தான் உங்களோட மெயின் அட்மினாக இருப்பார். ஸோ உங்களோட யூசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரூட்டு கீழே தான் வருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு மட்டும்தான் எல்லா டாக்குமெண்ட்டோட ஆக்சஸ் இருக்கும். அதே சமயத்தில் யூசர்ஸ்க்கு சில டைம் நம்ம ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரூட்டோட ஹோம் டைரக்டரி எங்கே இருக்கும்னா தனியாக ரூட்டுங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். இப்போ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு தனியாக கான்ஃபிக் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று சேவ் பண்ணி வைப்போம். அதில் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிக் ஃபைல்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. அந்த கான்ஃபிக் ஃபைல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இடிசிங்கிற இந்த ஃபைலில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற இடிசிங்கிற ஃபைலில் தான் நம்ம கான்ஃபிக் ஃபைல்லாம் இருக்கும். ஸோ இடிசி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்னு தான் காட்டும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைட் விஎன்சி சர்வர்ஸ் கான்ஃபிக்னு இருக்குது. அண்ட் இது போக லிப் ஆடிட் கான்ஃபிக் அந்த மாதிரி கான்ஃபிக் ஃபைல்ஸ் எல்லாமே மோஸ்ட் எங்கே இருக்கும்னா இடிசிங்கிற இந்த ரூட் டைரக்டரியில் தான் இருக்கும். ஸோ இந்த இடிசிங்கிற ரூட் டைரக்டரியில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்.
பின்னுங்கிற இந்த ஃபைல். ஸோ இங்க வந்து பின் ஆர் யூசர் பின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னுங்கிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எசென்சியலான பைனரீஸ். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஏத்தி வச்சுக்கிறீங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து .exe ஃபைல்ல தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே .exe ஃபைல் வந்து எந்த மாரி இருக்கும் ஆக்சுவலா? .exeங்கிற ஃபைலுன்னு பார்த்தீங்கன்னா, பைனரியா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. நீங்க .exe அது போக ரன் பண்ற எந்த ஃபைல்ஸுமே எடுத்தாலும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, பைனரி ஃபைல்ஸா தான் இருக்கும். இந்த பைனரி ஃபைல்ஸ் எல்லாம் தனியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் லினக்ஸ்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பின். இந்த பின்னுங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் உங்களோட பைனரிஸ் எல்லாமே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, பின்னுங்கிற ஃபோல்டருக்குள்ள உங்களோட பைனரிஸ் இருக்கு. ஸோ இந்த பின்னுக்குள்ள என்னென்ன பைனரீஸ்லாம் இருக்குன்னா, நீங்க லினக்ஸ்ல யூஸ் பண்ற மோஸ்ட் கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பின்னுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? சிடி. இந்த சிடி கமாண்ட் இங்க இருக்கா? பார்ப்போமா? சிடி கமாண்டுக்கு கொஞ்சம் மேல போணும். சிடிங்கிறது பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் டைரக்டரி. அந்த சிடி கமாண்ட் இங்க இருக்கா? ஸோ சிடி கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேற ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருப்போம். அ அது போக மத்த கமாண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். சிடிங்கிறது என்னன்னா, சேஞ்ச் டைரக்டரி. ஸோ இந்த சேஞ்ச் டைரக்டரிங்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா, தனியா அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எப்படி இப்போ யூசர்ஸால யூஸ் பண்ண முடியுதோ, இந்தந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுதோ, அதே மாரி அட்மின்க்கு வந்து தனியா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ஸோட பைனரிஸ்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, தனியா எஸ்பின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ள வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சில நீங்க யூஸ் பண்ற எல்லா கமாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல். அது வந்து பைனரி ஃபைலா இருக்கும். ஸோ அந்த பைனரி ஃபைல் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும்னா எஸ்பின் இல்லன்னா பின் இந்த 2 ஃபைல்க்குள்ள தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க யூஸ் பண்ற எந்த கமாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, லினக்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா கமாண்ட்ஸுமே இந்த 2 ஃபைல்க்குள்ள தான் இருக்கும். இந்த எஸ்பின்லயும் இருக்கும். அதே சமயத்துல இந்த பின்னுக்குள்ள தான் இருக்கும். நீங்க இதுக்குள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேர். வேர்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம லாக்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கு, இல்ல பேக்கேஜஸ் இந்த மாதிரியான சில வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணது. இப்போ டெம்பரரியா எனக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கு, இன்ஸ்டால் பண்ணதுக்கு மட்டும் போதும். அப்படின்னு சொல்ற ஃபைல்ஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும்னா, வேர்ங்கிற இந்த ரூட் டைரக்டரிக்குள்ள தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அ டெம்ப்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டரி இருக்கும். ஸோ இந்த டைரக்டரி டெம்ப். இந்த டெம்புக்கும் டெம்பரவரி டைரக்டரின்னு சொல்லுவாங்க. டெம்புக்கும் வேர் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, வேரியபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ரீபூட் ஆகும்போது கிளியர் ஆகாது. ஆனா டெம்ப்ல நீங்க என்ன ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே, நீங்க ஒன்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி, ஷட் டவுன் பண்ணி, திரும்ப ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணது தான் டெம்ப்ங்கிற டைரக்டரி. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட மெயின் டைரக்டரிஸ். ஸோ இந்த டைரக்டரிஸ்ல தான் நீங்க வந்து மோஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த டைரக்டரிஸ்ல தான் மோஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ்ல கேளுங்க. சேட்ல கேளுங்க. இல்லன்னா நம்ம நெக்ஸ்ட் கமாண்ட்ஸ்க்கு போயிரலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பேசிக் டைரக்டரிஸ். ஸோ இந்த ஃபோல்டர்ஸ்க்கு கீழ தான் உங்களோட மொத்த லினக்ஸுமே அடங்கியிருக்கு. இந்தந்த டைரக்டரிஸ்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் உங்களோட பேசிக் லினக்ஸ் ஃபைல் ஸ்ட்ரக்சர். இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கமாண்ட்ஸ் போயிரலாம். சேட் ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க சேட்ல கேட்கறதுனால கேட்கலாம். ஓகே. ஆ நம்ம வந்து இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, கமாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கமாண்ட்ஸ்ல வந்து நெறைய கமாண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. காலி லினக்ஸ்ல. நம்மளுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, லினக்ஸ்ன்னு சொல்லிட்டா,
லினக்ஸ் கர்னல் தான் மெயினாக விட்டது. லினக்ஸ் டார்வாலிஸ் விட்டது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னல் தான். இந்த ஜியூஐ இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டோ விட்ட கம்பெனி வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க. இப்போ காலி லினக்ஸ்க்கு வந்து ஒரு கம்பெனி இருப்பாங்க, அவங்க தான் காலி லினக்ஸை விட்டுருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஜியூஐ எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா டெர்மினல் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு லினக்ஸ் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண தெரியணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண தெரியலனா நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு பேசிக்ஸாக லினக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் காலி லினக்ஸ், காலி லாகின் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே காட்டுற இந்த டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட காலி லினக்ஸ். செகண்ட் நான் ஜூம் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா. ஸோ காலி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக காலி இந்த டெர்மினல், உங்களுக்கு லினக்ஸ்ன்னு எடுத்துட்டாலே இந்த டெர்மினல் தான் மெயின். இந்த டெர்மினல், இந்த கர்னல்ங்கிற இந்த டெர்மினல் தான் உங்களுக்கு லினக்ஸில் விட்டது. இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஜியூஐ இதெல்லாமே ஒவ்வொரு டிஸ்டோ இடையில விட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உண்மையிலே லினக்ஸ் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண தெரியணும். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் பார்க்கலாம், நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படிலாம் நம்ம ஃபைல் பண்ணலாம், என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் பண்ணலாம், எப்படி நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் நேவிகேஷன். நம்ம இப்போ வந்து ஃபைல் டைரக்டரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த ஃபைல் டைரக்டரிஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்தந்த கமாண்ட்ஸை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிடி யூஸ் பண்ணோம். சிடி வந்து எதுக்குன்னா டைரக்டரி சேஞ்ச் பண்ணதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிடி அப்படின்னு போட்டு அதுக்கடுத்து நீங்கள் எங்கே போகணுமோ அந்த பாத்தை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரூட்டுக்கு போகணுன்னா ஸ்லாஷ் போட்டேன்னா போதும், எனக்கு வந்து ரூட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலி டாட் காலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிடில் சிம்பிள்லேருந்து ஸ்லாஷ் சிம்பிளுக்கு மாறிடுச்சு. ஸோ இது வந்து காலி லினக்ஸில் மட்டும்தான் காட்டும், சில லினக்ஸில் உங்களுக்கு காட்டாது. ஸோ நம்ம வந்து இப்போ ரூட் டைரக்டரிக்கு வந்தாச்சு. ரூட் டைரக்டரிக்கு வந்துட்டோம். இப்போ சில லினக்ஸில் மேலே காட்டலை, ரூட் டைரக்டரிக்கு வந்துட்டோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதுக்கு வந்து கமாண்ட் என்னன்னா பிடபிள்யூடி. ஸோ இந்த கரண்ட் டைரக்டரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிடபிள்யூடிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ பிடபிள்யூடிங்கிறத யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன டைரக்டரியில் இருக்கீங்கிறது உங்களுக்கு காட்டிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மறுபடியும் பிடபிள்யூடி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஹோமுக்கு வந்துட்டேன். வெறும் சிடின்னு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கர்னல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே இருந்ததோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கொடுக்கும்போது உங்களுக்கு ஹோம்ங்கிற டைரக்டரிக்குள்ள காலிங்கிற யூசர் டைரக்டரிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அடுத்து யூஸ் பண்ண கமாண்ட் பார்த்தீங்கன்னா எல்எஸ். எல்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஃபைல். எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் பண்ணதுக்கு எல்எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே எல்எஸ் கொடுக்கும்போது எல்எஸ் எல்லாமே லிஸ்ட் ஆயிடுச்சு. சரி, சில ஃபைல்ஸ் வந்து நமக்கு காட்ட மாட்டேங்குதே, சில ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நான் எப்படி பார்க்குறது? இப்போ விண்டோஸில் நம்ம சில ஹிடன் ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்போம். ஒன்றும் இல்லை, ஏதாவது லேபில் போய் ஏதாவது கேம் ஏற்றி வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது, இல்லை உங்களுக்கு பர்சனல் ஃபைல்ஸ் யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிடன் ஃபைல் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? அதுக்கு நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹைஃபன் போட்டு உங்களுக்கு வந்து 1 கேரக்டர் இல்லை 2 கேரக்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேரக்டர்ஸ் கொடுப்பீங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்குமெண்ட் மாதிரி. இப்போ பைத்தானுக்கு எப்படி ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒவ்வொரு ஆர்குமெண்ட் மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளாகு எல்ஏ இல்லைன்னா ஏஎல் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏஎல் என்ன கொடுக்கும்னா எல்லா 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 ஹிடன் ஃபைல்ஸு எல்லா ஃபைல்ஸுமே காட்டு. ஏங்கிற கேரக்டர்
எல்லா ஹிடன் ஃபைல்ஸுமே காட்டு அப்படின்னு குறிக்குது. எல்லுங்கிறது கேரக்டர் எதுக்குன்னா எல்லாத்தையுமே லிஸ்ட்டாக காட்டு, எனக்கு இந்த மாதிரி மேலே காட்டியிருக்கிற மாதிரி சைட் பை சைட் காட்டாத எல்லாம் லிஸ்ட்டாக காட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணி என்டர் கொடுக்கையில உங்களுக்கு வந்து ஹிடனான ஃபைல்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய ஃபைல்ஸ் இருந்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் லாக் அவுட், கேட்சு, டெஸ்க்டாப்பு இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்து இங்கேயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இங்கேயே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ls-al. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ls-al உடனே உங்களுக்கு எல்லா ஹிடன் டைரக்டரிஸுமே வந்துடும். ஸோ இப்போ வந்து பேஷ் லாக் அவுட்ங்கிறது முன்னாடி பார்க்கல, டெஸ்க்டாப்புங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம். ஃபேஸ் டாட் ஃபேஸு டாட் லோக்கலு டாட் ஜாவா இந்த மாதிரியான ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். நம்ம ஃப்ளாக்ஸ் வந்து என்ன செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் இந்த கமாண்ட்ஸுக்கு இதுதான் ஃப்ளாகா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு? அதுக்கு வந்து ஹெல்ப் ஃப்ளாக் வேணும்ல. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கமாண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -hன்னு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன் எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ மேனுங்கிறது பார்த்தீங்கன்னா மேனுவல்ங்கிற கமாண்ட். இந்த கமாண்ட் மூலிமா உங்களோட ஒவ்வொரு கமாண்டுக்கும் என்னென்ன பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மேனுவல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து எல்எஸ்க்கான மேனுவல் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எல்எஸ்ங்கிறது என்னன்னா லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்ஸ். ஸோ எல்எஸ் டைரக்டரிஸ் அந்த டைரக்டரியில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணதோட வேலை. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே டிஸ்கிரிப்ஷனில். இதெல்லாமே ஃப்ளாக்ஸ். ஸோ இப்போ -ஏன்னு கொடுத்தா டோன்ட் இக்னோர் என்ட்ரிஸ் ஸ்டார்டிங் வித் டாட். ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே டாட்டில் தான் லினக்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாமே இக்னோர் பண்ணாத எல்லாத்தையுமே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிது அப்படின்னு சொல்கிறது தான் -ஏ. அண்ட் இது போக நம்ம யூஸ் பண்ண எல்லுமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல் இருக்குது. யூஸ் லாங் லிஸ்டிங் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு எந்த மாதிரியான எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் ஃப்ளாக்ஸ். ஸோ இங்கே இந்த மேனுவல் பேஜ் வந்துட்டேன், நான் எப்படி வெளியில் போகுது அப்படின்னா ஜஸ்ட் கியூ கொடுத்தா போதும், ஃபிட் ஆயிடும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இங்கே கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா +Q to exit அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து Q கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கலாம். உங்களுக்கு எந்த கமாண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து மேன் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா -hன்னு சொல்லிட்டு அதுலேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா -help அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சில டைம்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம்னா கரண்ட் டைரக்டரி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், லிஸ்ட் ஃபைல் எப்படி லிஸ்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டோம், ஹிடன் ஃபைலாக இருந்தால் எப்படி லிஸ்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டோம், டைரக்டரி எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து சிடி போட்டோம், சிடி பார்த்தோம். சிடியில் வந்து எதுவுமே கொடுக்காம என்டர் கொடுத்தோன்னா கரண்ட் உங்களோட ஹோம் டைரக்டரிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ சிடியிலேருந்து நான் வந்து என்ன இப்போ நான் எங்கே போகிறேன்னா டவுன்லோட்ஸ்க்கு போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கேன். எனக்கு வந்து ஹோம் டைரக்டரிக்கு போக வேண்டாம், இல்லை நான் வந்து ஒரு ஃபைல் பின்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, சிடி ஸ்பேஸ் விட்டு 2 டாட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி டைரக்டரிக்கு மூவ் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களோட சிடி கமாண்டோட மொத்த ஸ்டெப்ஸுமே. நீங்கள் இது போக மேன் பேஜ் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் சிடியில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி டைரக்டரி சேஞ்ச் எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தாச்சு. எப்படி ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக் டிஐஆர், MKDIR மேக் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடுத்து ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க. லேப் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டுது பார்த்தீங்களா லேப். ஸோ லேப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஃபோல்டரை டெலிட் பண்ணணும்னா அதே RMDIR. ஸோ RMனா ரிமூவ் ஷார்ட் ஃபார்ம் RM.
dirனா டைரக்டரி. ஸோ ரிமூவ் அந்த ஃபோல்டர் நேம் லேப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேப்ங்கிற ஃபோல்டர் டெலீட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்னொரு கமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் நான் அந்த லேபுங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லேபுங்கிற ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன் நான். ஸோ இப்போ லேபுங்கிற ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் 2 ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கிங், குயின் அப்படின்னு நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த கிங், குயின்ங்கிற ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஹோம் டைரக்டரிக்குள்ளே வரேன். இப்போ நான் வந்து உங்களோட ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். இப்போ நான் வந்து லேபுங்கிற ஃபோல்டரை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணதுக்கு MK RMDIR லேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டைரக்டரி இஸ் நாட் எம்டி, அதனால ஃபெயில் டு ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்னன்னா என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து ஃபோல்டரை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக உள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோல்டரை டெலீட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். என்னடா இது, நம்மளுக்கு லினக்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தானே ரெடி பண்ணியிருப்பாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் கொடுத்துருக்காங்க? இப்போ 1008 ஃபைல் இருந்ததுன்னா நான் 1008 ஃபைலையும் ஒரு மணி நேரமாக உட்காந்து டெலீட் பண்ணுறதா? நம்ம சீக்கிரம் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்னா வெறும் ரிமூவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ RM-R LAB லேப் இந்த கமாண்ட் கொடுக்கலாம். ஸோ ஆரம்னா ரிமூவ் வந்து எதுக்கு? ரிமூவ் டைரக்டரி RMDIRங்கிறது நம்ம ஃபைல் டெலீட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் எம்டி ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் டெலீட் ஆகும். இல்லை நான் வந்து ஃபைலோ இல்லை ஏதாவது ஃபோல்டரை டெலீட் பண்ணதுக்கு RMDIR யூஸ் பண்ணுவோம். ஃபைலை டெலீட் பண்ணதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா RM யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் .cல ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், .textல ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபோல்டர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணோம்னா நம்ம வந்து RMங்கிறத கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து RMல பார்த்தீங்கன்னா -R அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ளாக் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ -Rன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாக் கொடுத்துருக்கேன். -Rனா ரெக்கர்சிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த லேபுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸோ ஃபைல்ஸையோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபோல்டரை டெலீட் பண்ணும். ஸோ இதுதான் உங்களோட RMங்கிற கமாண்ட். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணது தான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கால் சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த காலுங்கிற ஃபைலை நான் வந்து இப்போ ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து சிபி மூலியமா ரீநேம் காப்பி இப்போ சிபி மூலியமா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ சிபி உங்களோட ஃபைல் நேம், ஸோ கால்ங்கிறது தான் ஃபைல் நேம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு காப்பி எடுக்கிறேன், அது வந்து கால்1 அப்படின்னு வச்சுக்கிறோம். கால்1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபி வந்து ஒரு எரருக்கு ரைஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா கால்ங்கிறது ஒரு ஃபைல் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா -Rங்கிறத கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். ஃபோல்டராக இருந்ததுன்னா இந்த இடத்துல -Rங்கிறத கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்ங்கிற ஃபோல்டரை நான் காப்பி பண்ணிட்டேன், கால்1ங்கிற ஃபோல்டர். ஸோ இப்போ வந்து நான் ஃபைல் இருந்ததுனாலும் அது சும்மா சிபின்னு கொடுத்து உங்களோட சோர்ஸ் ஃபைல் நேமும் உங்களோட டெஸ்டினேஷன் நேமும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அப்படியே காப்பி ஆகிடும். இது எனக்கு வந்து காப்பி வேண்டாம், எனக்கு வந்து ரீநேம் பண்ணணும் இல்லை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MVங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ MV யூஸ் பண்ணி கால் வந்து டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு. மூவ்னா ரீநேமும் பண்ணிக்கலாம், இல்லை மூவும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்ங்கிறது காணாமல் போயிடுச்சு, மேலே இருக்குது கீழே காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால் டேன் இருக்கு, நம்ம கொடுத்த நேம் வந்து இங்கே ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே தான் உங்களோட பேசிக் கமாண்ட்ஸ், நேவிகேஷன் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்து சிஸ்டம் இன்ஃபோ அண்ட் மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ் போகலாம்.
உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சேட்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் சைட் பை சைட் பண்ண முடிஞ்சதுன்னா லினக்ஸ் ஏத்திட்டீங்க அப்படின்னா, சைட் பை சைட் பண்ண முடிஞ்சதுனால பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். நல்லா இருக்குல்ல? ஹூ ஆம் ஐ. நான் யாரு? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. அதனால தான் நான் யாருன்னு ஹூ ஆம் ஐன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஸோ ஹூ ஆம் ஐ. ஸோ நான் யாரு? அப்படின்னு சொல்லி போட்டா, அது குடுக்கும் காளி. நான் யாரு? நான் வந்து காளி லினக்ஸ். எ என்னோட சிஸ்டம் பேர் வந்து காளி. அதனால நான் வந்து காளின்னு குடுக்குறேன். அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து ஹூ ஆம் ஐங்கிறது என்ன குடுக்கும்னா, உங்களோட கரண்ட் யூசர் நீங்க லாகின் பண்ணிக்கிற யூசரோட நேம். ஓகேவா? நீங்க இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அக்கவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. நான் ஒரு அக்கவுண்ட் போட்டு வச்சிருக்கேன். திடீர்னு அவன் வந்து லாகின் பண்ணிட்டானா, என்ன ஆகுறது அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம வந்து இப்போ திடீர்னு இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம வெளியில எங்கேயாவது போயிருவோம். இவன் ஏதாவது வந்து நோண்டி விட்டு போயிருவான். திரும்ப நம்ம வந்து இங்க பார்க்கையில, ஏதாவது நோண்டுனானா இல்லையா? அவன் அக்கவுண்ட் கீது லாகின் பண்ணி வச்சுட்டானா, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அவன்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதனால நம்ம ஹூ ஆம் ஐங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி, யார் அக்கவுண்ட் லாகின் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹூ ஆம் ஐ குடுக்கையில நம்ம காலிங்கிறது காட்டுது. ஸோ காலிங்கிற அக்கவுண்ட்ல தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ ஐடி இந்த ஐடிங்கிறது என்னன்னா, அ குரூப் யூசர் ஐடி அண்ட் குரூப் ஐடிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து லினக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, குரூப் அண்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. நம்ம விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, வெறும் யூசர் மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குரூப், யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ குரூப் வந்து எதுக்குன்னா, நம்ம யூசர்ஸ்க்குமே இருக்கும். அதே சமயத்தில அப்ளிகேஷன்ஸ்க்குமே குரூப் ஐடிஸ் இருக்கும். ஸோ அது அது அந்த 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 குரூப்ல வந்து நம்ப இருந்தோம்னா, அந்த பர்மிஷன் என்ன செட் பண்ணியிருக்கோமோ, அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ யூசருக்கு தனியா ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் ஒவ்வொரு யூசர் அக்கவுண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தனியா பர்மிஷன் செட் பண்ணி வச்சிருப்போம். ரூட் யூசருக்கு தனியா பர்மிஷன் செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த குரூப் ஐடிங்கிற கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பர்மிஷன் இருக்கு. அத எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணணும். அத வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம வந்து குரூப் ஐடிஸ்ங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யுஐடிங்கிற பேர்ல 1000ல நம்ம காலி இருக்கு. ஸோ நம்மளோட காலியோட யூசர் ஐடி வந்தாச்சு. அடுத்து குரூப் ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1000ங்கிற ஒரு காலிங்கிற குரூப் ஐடி இருக்கு. ஸோ அந்த குரூப் ஐடிக்குள்ள தான் நம்ம வந்து காலிங்கிற நம்ம யூசர் ஐடி இருக்கு. ஸோ குரூப் ஐடி அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இது போக நெறைய இருக்கு. உங்களுக்கு ஏடிஎம்னு ஒரு குரூப் ஐடி இருக்கு. சிடி ரோம்னு ஒண்ணு இருக்கு. சூடோன்னு ஒண்ணு இருக்கு. அது போக வயசாகுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. எதுக்குன்னா, ஒண்ணொண்ணும் இல்ல. ஒவ்வொரு குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த குரூப் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சூடோங்கிறது பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பர் யூசர் டூவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எஸ்யூடிஓ சூடோ சூப்பர் யூசர் டூவர். சூப்பர் யூசர்னா வேற யாரும் கிடையாது. ரூட் யூசர் தான். அவரால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த குரூப்ல வந்து நம்ம இருக்கோமா? அந்த சூடோங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம ஐடிங்கிற போடையில நம்மளுக்கு சூடோ காட்டுது. நம்ம சூடோங்கிற குரூப்ல இருக்கோம். நம்ம சூடோங்கிற குரூப்ல இல்ல அப்படின்னா, நம்ம சூடோங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி சில சில கமாண்ட்ஸ்க்கு மட்டும் குரூப்பா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல நம்ம இருந்தா மட்டும் தான் அந்த கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து இப்போ காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுல எப்படி அப்டேட் பண்ணது? உங்களுக்கு விண்டோஸ்ல நார்மலா வந்து உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, நார்மலா அப்டேட் வந்து கீழ காட்டும். அந்த அப்டேட் வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா அது அப்டேட் ஆகும், டவுன்லோட் ஆகும், அப்டேட் ஆகும். அதே லினக்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா, சுடோ ஆப்ட் அப்டேட் இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலி லினக்ஸ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். உங்க சர்வர்ல இருந்து அப்டேட் ஆன பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட்டு, அது உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். இங்க சூடோ அப்படிங்கிறது நம்ம கமாண்ட் குடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க சூடோ குடுக்கையில
உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க பாஸ்வேர்ட் குடுத்து தான் நீங்க சூப்பர் யூசர் கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆப்ட் ஏபிடி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா உபுண்டு சர்வர்ஸ்க்கு குடுக்குறது. உபுண்டு டிஸ்ட்ரோக்கு குடுக்குறது. ஸோ இப்போ வந்து காலி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உபுண்டுல இருந்து தான் காலி லினக்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. உபுண்டுங்கிறது ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் பேக்கேஜ் மேனேஜ்மென்ட், இந்த அப்டேட்ஸ் மேனேஜ் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆப்ட் ஏபிடிங்கிற இந்த கமாண்ட்குள்ள தான் இருக்கும். நீங்க இப்போ வந்து ஆர்க் லினக்ஸ் ஏத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பேக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கமாண்ட் இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரோக்குமே ஒவ்வொன்னுமே யூனிக்கா இருக்கும். நீங்க அந்தந்த டிஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கம்பெனி எந்த கம்பெனி டெவலப் பண்ணாங்களோ, அந்தந்த கம்பெனியோட மேனுவல் பேஜ் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஒரு விண்டோஸ் மாரி ஒரே மாரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்தோட லினக்ஸ் இப்போ நான் என் லேப்ல ஒரு லினக்ஸ் வச்சிருந்தேன்னா, இன்னொரு லேப்ல இருக்கிற லினக்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த மாரி சில சில லினக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெறைய லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரோக்குமே ஒவ்வொரு மாரி பேக்கேஜ் மேனேஜ்மென்ட் குடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம காலி லினக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ட், ஏபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா ஆப்ட்ன்னு சொல்லுவோம். இது போக உபுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ட் தான். ஸோ இந்த ஆப்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி குடுக்கையில, நம்மளுக்கு வந்து எல்லா பேக்கேஜஸுமே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிட்டு, அது வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுரும். உங்களோட சிஸ்டம் வந்து அப்டேட் ஆயிரும். அப் டு டேட் ஆயிரும். உங்களுக்கு விண்டோஸ்ல எப்படி அப்டேட் பண்றீங்களோ, அதே மாரி தான் இதுவும். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து -AL அப்படின்னு குடுத்தோம்ல. ஸோ இதுல வந்து இங்க லெஃப்ட் சைடுல காட்டுது பார்த்தீங்களா? DRWX இது என்ன? அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. DRWX இது வந்து ஒண்ணுமில்ல. உங்களோட அ பெர்மிஷன்ஸ். அந்த ஃபைலுக்கான உங்களோட பெர்மிஷன்ஸ். இப்போ Dங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட டிரைவே எடிட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு இருக்கிற இந்த Dய விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 3மே பார்த்தீங்கன்னா, ரூட் யூசரோட பெர்மிஷன்ஸ். ஸோ ரூட் யூசர்ஸ்க்கு எப்பவுமே எல்லா பெர்மிஷன்ஸுமே இருக்கும். அதனால ரூட் யூசரோட பெர்மிஷன்ஸ் இந்த RWX நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த RWXங்கிறது ரூட் யூசரோட பெர்மிஷன்ஸ். ஸோ R வந்து ரீடுன்னு சொல்லுவாங்க. W வந்து ரைட்டு, Xங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ரூட் யூசரால ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும், எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து வருது பார்த்தீங்களா? R-X இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட குரூப் பெர்மிஷன்ஸ். ஸோ நம்ம வந்து காலிங்கிற ஒரு குரூப்ல இருக்கோம். அந்த குரூப்போட பெர்மிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து குரூப்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆ யூசர் அக்கவுண்ட், அட்மின் அக்கவுண்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூட்ங்கிறது அட்மின் அக்கவுண்ட். ஆனா யூசர் அக்கவுண்ட்ன்னு சொல்லி நீங்க வைக்கலாம். இல்ல உங்களோட பெர்சனல் ஐடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சில டைம் வைக்கலாம். இல்ல வேற ஏதாவது அட்மின் பெர்மிஷன் குடுத்து வேற நேம்ல சேவ் பண்ணிக்கலாம். அதெல்லாமே ஒரு குரூப்ல இருக்கும். நீங்க யூசர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்ல இருப்பீங்க. ஸோ இப்ப இங்க வந்து காலிங்கிற ஒரு குரூப்ல தான் நம்ம இருக்கோம். அந்த காலிங்கிற குரூப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஃபைலோட பெர்மிஷன் என்ன இருக்குன்னா, ரீட் பண்ற பெர்மிஷன் இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ற பெர்மிஷன் இருக்கு. ஆனா ரைட் பண்ற பெர்மிஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்மிஷன்ஸ். R-Xங்கிறது உங்களோட பெர்மிஷன்ஸ். உங்களால ரீட் பண்ண முடியுமா? உங்களால ரைட் பண்ண முடியுமா? உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ். ஸோ இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேட்கலாம். இப்போ வந்து நான் பர்மிஷன்ஸ் பார்த்துட்டேன். எனக்கு திடீர்னு பர்மிஷன் மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் எப்படி மாத்துறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன்ல. டான்ங்கிற ஃபைல், இல்ல கால்1ங்கிற ஃபைல். இந்த ஃபைலோட பெர்மிஷன் என்னன்னு பார்க்குறோம். கால்1ஓட ஃபைல் பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த மாரி பெர்மிஷன்ல இருக்கு. எனக்கு வந்து அ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரீட் மட்டும் பண்ணணும். ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து CHMOD சேஞ்ச் பர்மிஷன் அதுக்கு தான் chmod அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து பர்மிஷன்ஸ் வந்து மாத்திக்கலாம். இப்ப வந்து நம்ம பர்மிஷன்ஸ் மாத்திட்டோம்.
இங்க வந்து இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கால் 1ங்கிறது பெர்மிஷன். ரீட், ரைட், எக்ஸிக்யூட்ன்னு குடுத்துருக்கோம். 775ன்னா ரீட், ரைட், எக்ஸிக்யூட்ன்னு இருக்கும். இப்போ வந்து 7 நம்ம வந்து 5, 5, 5 குடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது உட்கார 1 செகண்ட். நான் இப்போ வந்து சூடோ எஸ்யூன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டோம். எஸ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூடோ எஸ்யூன்னு போட்டா நம்ம ரூட் யூசருக்கு வந்து மாறிருவோம். இப்போ வந்து நான் ரூட் யூசரா இருக்கேன். இப்போ வந்து நான் chmon குடுத்து 0 குடுத்து அ கால் 1 ன்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ வந்து எல்லாம் செட் பண்ணி குடுக்கையில, கால் 1ங்கிற ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ வந்து 0 எல்லாமே 3மே 0ன்னு குடுத்தோம். இந்த நம்பர்ஸ் வந்து எத இண்டிகேட் பண்ணும்னா, ரீட், ரைட், எக்ஸிக்யூட்ன்னு இண்டிகேட் பண்ணும். இப்போ 0னா எந்த பெர்மிஷன்ஸுமே குடுக்காத அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதே 3 வச்சீங்கன்னா, ரீட் பெர்மிஷன் மட்டும் குடு. 5 வச்சீங்கன்னா, ரைட் பெர்மிஷன் மட்டும் குடு. 7 வச்சீங்கன்னா, அ ரீட், ரைட் பெர்மிஷன்ஸ் 2மே குடு. அப்ப அ அ இதே 9 அந்த மாரி வச்சீங்கன்னா, எக்ஸிக்யூட் பெர்மிஷன் குடு. அந்த மாரி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இப்போ வந்து இங்க இங்க போட்டுருக்கிற 000ங்கிறது பார்த்தீங்கன்னா, எதுக்குமே பெர்மிஷன் குடுக்காத. ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூட் யூசரோட பெர்மிஷன்ஸ். செகண்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா, உங்களோட குரூப் பெர்மிஷன். அண்ட் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா, உங்களோட உங்களோட அக்கவுண்ட் பெர்மிஷன்ஸ். இந்த மாரியான விஷயங்கள்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா, பெர்மிஷன்ஸ் மாத்தறக்கு. இது யூஸ் பண்ணி நீங்க இந்த ஃபைல்ஸ் தான் இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரூட் யூசருக்கு மாறுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம்? sudo suங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணோம். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து அ ரூட் யூசருக்கு மாறிட்டோம். மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரூட்ன்னு காட்டும். இப்ப நான் வந்து வெளியில வரணும் அப்படின்னா, எக்ஸிட் அப்படிங்கிற கமாண்ட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே. நெட்வொர்க்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நெட்வொர்க் கமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி போடுறது? ஏன்னா மெயினா நம்ம இப்போ கல் லினக்ஸ் ரன் பண்ண நம்ம பண்ண போற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே நெட்வொர்க் பேசிஸ்ல தானே இருக்கும்னு சொல்றாங்க. நெட்வொர்க் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப ஐபி கண்டுபிடிக்கணும். இப்போ ஒண்ணுமில்ல. எனக்கு வந்து என்னோட டிவைஸோட மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஐபி ஸ்பேஸ் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களோட டிவைஸோட வைஃபை ஆர் இன்டர்நெட் டிரைவ்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க வந்துரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஓங்கிறது நம்மளோட லூப் பேக் அட்ரஸ். உங்களுக்கு விண்டோஸ்ல லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபி வந்து லூப் பேக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க லோக்கல் கம்ப்யூட்டர் உங்க லேப்டாப்க்கு மட்டும் யூஸ் பண்ற மாரி ஒரு ஐபி குடுத்துருப்பாங்க. அதுதான் 127.0.0.1 0. அண்ட் அப் டூ உங்களுக்கு அந்த ஃபுல் ஐபியுமே பார்த்தீங்கன்னா, நீங்க லோக்கல் யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணதுக்கு விட்டுருப்பாங்க. அதுதான் உங்களோட லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ETH0ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது நம்மளோட ஈத்தர்நெட். நம்ம இங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஈத்தர்நெட்டோட டீட்டெயில்ஸ். அதோட ஹார்ட்வேரோட டீட்டெயில்ஸ் இங்க வந்துச்சு. என்ன ஐபில கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துச்சு. அண்ட் இது போக நம்ம நெட் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு பிங்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பிங் google.com குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் வந்து சென்ட் ஆகும். பேக்கேஜ்னா ஒண்ணுமில்ல. உங்களுக்கு வந்து டேட்டா சென்ட் ஆயி ரிசீவ் ஆகுறது தான் பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வெப்சைட் டிஸ்ப்ளே ஆகும்போது, அந்த வெப்சைட்ஸ் வந்து நெட்வொர்க்ல எப்படி போகும்? அது வந்து ஒவ்வொரு பேக்கெட்டா தான் போகும்ன்னு சொல்லுவோம். அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரீமா தான் போகும். ஒரு இப்போ நீரோடை எப்படி இப்போ ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. பைப்ல தண்ணி எப்படி ஸ்மூத்தா வந்துட்டே இருக்கு. அந்த மாரி அது ஸ்ட்ரீமா தான் போகும். போயிட்டு ஒவ்வொரு பேக்கெட்டா போகும். இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா? நம்மளுக்கு சர்வர் சைட்ல நம்ம யூசர் கிட்ட இருந்து சர்வருக்கு போகுதா?
சர்வர்லேருந்து நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம வந்து பிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 40 பேக்கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட், 40 பேக்கெட்ஸுமே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எந்த பேக்கெட்ஸுமே லாஸ் ஆகலை, நம்ம நெட்வொர்க் வந்து சூப்பராக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிலேயே ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இது வந்து எதுக்குன்னா உங்களோட ரவுட்டிங் டேபிள் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். உங்களோட டிவைஸ் உங்கள் லேப்டாப்பில் ரவுட்டிங் டேபிள் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோடமோ இல்லை ரவுட்டரோ நீங்கள் வச்சுருக்கீங்க. அதில் வந்து லினக்ஸ் சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஐபி ரவுட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ரவுட்டிங் டேபிள் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த ரூட்லேருந்து எந்த ரூட்டுக்கு போர்ட் ஃபார்வர்ட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ். ஸோ இது வந்து வேலை செய்யல. ஸோ எஸ்எஸ்ங்கிறது எதுக்குன்னா லிசனிங் போர்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறோ அந்தந்த போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இந்தந்த போர்ட்ஸ் எல்லாம் இந்தந்த சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டும். ஸோ இதெல்லாமே தான் உங்களோட பேசிக்ஸ் லினக்ஸ் கமாண்ட்ஸ். ஸோ இந்த கமாண்ட்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய கமாண்ட்ஸ் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அது போக நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சொன்னால, இன்ஸ்டால் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். sudo apt install. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டூல், ஏதோ ஒரு பேக்கேஜோ இல்லை டூலோ இல்லை கமாண்டோ இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சி மேட்ரிக்ஸ். சி மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு கமாண்டு, ஆனால் நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இப்போ வந்து சி மேட்ரிக்ஸ்ன்னு போட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சி மேட்ரிக்ஸுங்கிறது இன்ஸ்டால் ஆகலை. நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னா, இங்கே sudo apt install cmatrix. cmatrixங்கிறது ஒரு கமாண்டு. அந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஆன்லைனில் ஸ்டோர் ஆன கமாண்டை வந்து நான் வந்து இங்கே எனக்கு டவுன்லோட் பண்ணி என் லேப்டாப்பில் நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து sudo apt install cmatrix அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஒன்ஸ் அகேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே சி மேட்ரிக்ஸ் போடுறேன். சி மேட்ரிக்ஸ் வந்து இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சி மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு என்ன பண்ணோம்னா sudo apt install cmatrix இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ sudo apt இன்ஸ்டால்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எதை இன்ஸ்டால் பண்ணுறோம்? சி மேட்ரிக்ஸுங்கிற கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சி மேட்ரிக்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. சி மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு கமாண்ட் தான். நம்ம ஆன்லைனில் எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இப்போ அந்த சி மேட்ரிக்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம லேப்டாப்பில் கிடையாது, நம்ம வந்து அந்த சி மேட்ரிக்ஸுங்கிறத இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கமாண்ட் தெரியும். ஸோ sudo apt install cmatrix இதுதான் நம்மளோட கமாண்ட். இப்போ cmatrix இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா வேலை செய்யுதா போட்டு பார்க்கலாமா?
ஸோ நம்மளோட சி மேட்ரிக்ஸ்ங்கிற கமெண்ட் உங்களுக்கு வேலை செய்யுது. சி மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஹேக்கர்ஸ் அவங்க பேக்கிரவுண்ட்ல வச்சுக்கிற மாரி, இந்த மாரி டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆகுற மாரி அனிமேஷன்ஸ் எல்லாம் நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு அனிமேஷன் வந்து உங்க டெர்மினல்ல போட்டு காட்டும். ஸோ இதுதான் சி மேட்ரிக்ஸ். உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்கலாம். இது போக உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலும் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணது எப்படின்னு போட்டிருப்போம். அது போக லினக்ஸ் கமாண்ட்ஸுமே போட்டிருப்போம். இது போக நீங்க கமாண்ட்ஸ் கத்துக்கணும்னு நெனைச்சாலுமே, நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நெறைய கமாண்ட்ஸ் இருக்கு. நீங்க அது நெறைய கமாண்ட்ஸையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க யூஸ் பண்ணி பார்க்கையில தான் உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் வரும். இந்த மாரி எப்படி பண்ணது? என்ன எரர் வருது? அப்படின்லாம் தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. குரூப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி, எதுல மெசேஜ் பண்ணாலும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட காலி லினக்ஸ் வந்து ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணது எப்படி அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ப என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி நீங்க ஷட் டவுன் குடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷட் டவுன் ஆயிரும். ஓகேவா? நீங்க வந்து இப்போ நார்மலா ஒரு விண்டோ டேப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் இன்டூ மார்க் மட்டும் நான் குடுக்குறேன் அப்படின்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? ஸோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து இங்க வந்து என் காலையில லினக்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. இங்க வந்து நான் இன்டூ மார்க் குடுக்குறேன் அப்படின்னா, இங்க இன்டூ மார்க் குடுக்கையில உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டும். சேவ் த மெஷின் ஸ்டேட், செண்ட் த சிக்னல், செண்ட் த ஷட் டவுன் சிக்னல், பவர் ஆஃப் த மெஷின். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பவர் ஆஃப் த மெஷின்ங்கிறத குடுத்துக்கோங்க. குடுத்து நீங்க வந்து ஓகே குடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க அந்த பவர் ஆஃப் இத கிளிக் பண்ணிட்டு நீங்க பவர் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க அப்படி பண்ணையில தான் உங்களுக்கு வந்து எரர்ஸ் வராது. நீங்க பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அந்த மேல நான் காட்டுனேன் பார்த்தீங்களா? அந்த ஷட்டவுன் உள்ளேயே காலி லினக்ஸ்குள்ளேயே ஷட்டவுன் கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க குளோஸ் பண்ணீங்கன்னா போதும். குளோஸ் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னிலருந்து உங்களுக்கு வந்து அசைன்மென்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செஷன்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அசைன்மென்ட்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இந்த அசைன்மென்ட்ஸ் முடிச்சா தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ற மாரி இருக்கும். நாங்க வந்து இது எல்லாத்தையுமே நாங்க வந்து ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ண கிட்டப் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரூப்ல இருக்கும். அந்த கிட்டப் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல வந்து அசைன்மென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்துரும். ஸோ இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணி விடுறேன்.